मूकश्च एकदन्तश्च कपिलोगजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्राजो विनायकः धूम्रकेतुर्गणाध्यक्षः भावचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूर्वजः 7:30க்கு வந்துரும். சட்னிவா சரி, எல்லாரும் இருந்து 7:30 மணிக்கு ஏதோ கொஞ்சம் பிரசாதம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு போனோம். இல்ல கட்டிட்டாவது போனோம், இல்லைன்னா தலையில கட்டிடுங்க. இன்னைக்கு கோவிந்த தாமோதர சுவாமியுடைய வார்ஷிக ஜென்ம நட்சத்திரம் சுதினமா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சுவாமிகளுடைய அஷ்டோத்தர சதநாமாவளி சுந்தர்குமார் அண்ணா நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். அத எடுத்து அதுக்கு சுவாமிகளுடைய வாழ்க்கையில இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்த்து முதல்ல 1 மணி நேரம் பேசலாம் வச்சிருந்தேன். இப்ப 3/4 மணி நேரம் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மனிஷாம் மகேந்திரீம் கக்குபமிபத்தே காமுபிதஷாம் பிரதத்தே காமாக்ஷாஹ சரண தருணாதித்ய கிரணஹ யதீயே சம்பர்க்கே தத்ர சமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவத்தி சூக்தி நளினி. இது பாதாரவன்சத்துக்களுடைய 100வது ஸ்லோகம். நல்ல வாக்குக்காக முதல்ல நான் சுவாமிகளை பார்த்த போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்குள்ள எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகம். நான் நீங்க பேசுறதுனால நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி என்ன பேச வைக்கணும்னு வேண்டிட்டு தான் ஆரம்பிப்பேன். இந்த அஷ்டோத்திரம் சுவாமிகள் மேல சுந்தர்குமார் அண்ணா எழுதும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். கையில பேப்பர் பேனை வச்சுட்டு விறுவிறுன்னு 108 நாமாவளி ஒரு தியான ஸ்லோகத்தோட எழுதி முடிச்சிட்டாரு. அது அந்த 10 வருஷத்துக்கு மேல அவர் அப்பதான் பிஸியஸ்டா இருந்தார். இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் போய் நிறைய பிரவச்சனங்கள் பண்ணிட்டு இருந்தார். நிறைய ஜனங்கள் கேட்பா, ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு கேட்பா. ஆனால் அந்த ராமாயண பாகவதத்தை நாம் உபாசிக்கிறோம். அந்த ராமாயண பாகவதத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து மகாபெரிவா எவ்வளவு பிரியப்பட்டு கேட்கிறாளே பார்த்திருக்கார் அவர். பெரியவா தர்ஷனத்துக்கு வரும்போது பெரியவா உட்கார்ந்து சுவாமிகள் கிட்ட இவ்வளவு ஆசையா மகாபிரபுவோட 2 கையும் தூக்கி கொண்டாடுவாளாம். பட்டணம் மதுரம் பச்சனம் மதுரத்தரம் அப்படின்னு ரொம்ப சுவாமிகளை கொண்டாடுவார். சுகஸ்வரூபமா ரொம்ப கௌரவமா நடத்துவாங்க 7 நாள். அப்படி ஒருத்தரை மகாபெரிவால நம்ம அவ்வளவு தெய்வமா வச்சிருக்கோம். அவர் ஒரு வார்த்தை பேசுவாரான்னு நம்ம போய் காத்துட்டு இருக்கோம். அந்த பெரியவாளுக்கு தர்ஷனம் பண்றோம். அப்படி இருக்கிற பெரியவா ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு காத்தால மூலபாராயணம் பண்ண சொல்லி சாயங்காலம் பிரவச்சனம் கேட்டு 7 நாள் கேட்டு கோகுலாஷ்டமிக்கு ராத்திரி 12 மணிக்கு சுவாமிகளை கிருஷ்ண பூஜை பண்ண சொன்னார். முதல் வருஷம் துளசிய ஒவ்வொரு இலை தளம், வில்வத்துல 3 சேர்ந்தா ஒரு தளம். அந்த மாதிரி துளசிய ஒவ்வொரு தளமா ஒவ்வொரு இலையா பிரிச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூஜை பண்ண சொன்னார், அர்ச்சனை பண்ண சொன்னாராம். எல்லாரும் ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து அந்த மாதிரி துளசியா 5 பூஜை பண்ணிருக்கா, சுவாமிகள் பூஜை பண்ணிருக்கா. இதெல்லாம் பார்த்து கேட்டோட சுந்தர்குமார் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப சின்சியர் பர்சன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பணம் புகழ் இருக்கவா அலட்டிக்க மாட்டான். சாயங்காலம் கொஞ்சம் பிரவச்சனம் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவா. அவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ரொம்ப சின்சியர். அதனால அவர் ரொம்ப நெருங்கி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டார். அதுல முக்கியமா நீங்க மூலபாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதை ரொம்ப ஆத்மார்த்தமா அவர் தன்னுடைய தபஸா எடுத்துட்டு நிறைய மூலபாராயணம் பண்றார். சுவாமியுடைய ஆராதனையை ஒட்டி ஒரு சப்தாகம், ஒரு சுந்தரகாண்டம், ஒரு நாராயணியம் முழுக்க மூலத்தை படிச்சு முடிச்சிருக்காரு. இப்படி ரொம்ப சுவாமிகிட்ட பக்தியா அவர் சொன்னதை கேட்டுண்டு பணம் புகழ்லாம் இருக்கும்போது கூட்டம்லாம் இவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது சுவாமிகளை தெய்வமா வச்சுண்டு அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 10 வருஷம் அடிக்கடி தரிசனம் பண்ணி நிறைய சந்தேகங்களோட வருவார். சுவாமிகளும் முடியாம படுத்திருந்தாலும் இவர் வந்துட்டாருன்னா எழுந்து உட்காந்துருவார். நாராயணியம் தானே நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10-12 டவுட்ஸ் எடுத்து வந்திருப்பார். வாவாத ராமாயணத்துல இருந்து ராயட்ல இருந்து எல்லாத்தையும் அழகா கிளியர் பண்ணிடுவார் நிமிஷமா. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுவார் சுவாமிகள். பகவானோட கதையை பேசுறது. அதே மாதிரி சாய் சமாஜத்தை சுந்தர்குமார் அண்ணா பிரவச்சனம் பண்ணும்போது நீங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். சுவாமிகள் போய் கேட்டார். அந்த சாய் ஆஞ்ச நம்பூதிரி கிருஷ்ணன் நம்பூதிரின்னு குருவாயூர்ல இருக்கிறவா, அவ சப்தாகம் பண்ணுவா. அவளோட மெத்தட் என்னன்னா காத்தால் 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மூலத்துல இருந்து 50 ஸ்லோகம் படிப்பா. அதோட சுருக்கமா மலையாளத்துல அர்த்தம் சொல்வா. அடுத்த 50 ஸ்லோகம் இப்படி ஃபுல் பாகவதத்தையும் பாராயணம் பண்ணுவா. ஒரு டீ பிரேக்கு, ஒரு லஞ்ச் பிரேக்கு, இந்த மாதிரி மினிமல் டிஸ்ட்ராக்ஷன் பாராயணம். அதுவும் மூலம். இது
7 நாளும் சுவாமிகள் காத்தால 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு இருந்து கேட்டுட்டு இந்த மாதிரி 35 வருஷங்கள் கேட்டிருக்காரு அவள்கிட்ட. அவளுக்கு ரொம்ப சுவாமிகளை தெரியும். ரொம்ப அந்த ஆஞ்சநம்பூதிரி சுவாமிகளை பார்த்தாலே ஓடி வந்து கட்டிப்பார். அப்படி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுன்னு காதாலையும் பகவானோட கதைகளை கேட்கணும், அது மூலம் மனசுல பகவான் வருவார் அப்படிங்கறதுல சுவாமிக்கு ரொம்ப நம்பிக்கை. மாயவரம் பெரியவாள்கிட்ட ஓடி போய் கேட்டுப்பார், அடுத்தது எங்கன்னு கேட்டுப்பார். அங்க போய் பாகவத்து கேட்பார். மாயவரம் பெரியவா டேப் ரெக்கார்டர் மாதிரி சேம் கண்டென்ட் அவர் திருப்பி சொல்வார். ராமாயணம் பாகவதம் எல்லாம் நூத்துக்கணக்கான ஸ்லோகங்கள் சொல்வார். டாபிக்ல இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டார், அங்க இருக்க டெக்ஸ்ட் தான். ஆனா அதே தான் சொல்வார், வெரி சேம் திங். அவருக்கு திக்கல் இருந்து பெரியவாட்ட கேட்போது நீ மனப்பாடமா பண்ணிட்டு இருக்கும், ஒப்பிக்கிற மாதிரி சொல்லு, உனக்கு பெரிய ஸ்ரேயசம் ஏற்படும். அதே மாதிரி அவர் ரொம்ப பெருமையா வாழ்ந்தார். மகா பெரியமா மாயூர் பெரியவாட்ட தான் பாகவதம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பகவான்கிட்ட போன பின்ன சுவாமிகள்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த மாதிரி அந்த மாயூரம் பெரியவாட்ட சுவாமிகள் நிறைய கேட்டிருக்காரு. ஏன்னா அங்க இருக்கிறத சொல்றார், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பார். அப்படி சுந்தர்குமார் அவ்வளவு பக்தியா இருந்து சுவாமிகளை நன்னா புரிஞ்சுட்டு இருக்காருங்கிறது இந்த அஷ்டோத்தத்துல இருந்து தெரியுது. அங்க உட்கார்ந்து அன்னைக்கு விறுவிறுன்னு எழுதினார். ஆச்சரியமா இருந்தது. அது அப்ப கண்மாடி பார்த்தேன். பட்டத்திரி நாராயணி எல்லாம் எழுதினாங்க மாதிரி அருள் வாக்கு, இது சந்தேகமே இல்லை. இதுல இந்த தியான ஸ்லோகம் இதுவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஷோடசோபதார் பூஜையில முதல்ல தியானம் ஆவாகனம் அப்படி ஒண்ணுன்னா பண்ணுவோம் இல்லையா, அப்புறம் அபிஷேகம். அது இல்லாம அந்த தெய்வத்தை, அந்த தெய்வத்தோட ரூபத்தையும் குணங்களையும் மனசுல தியானம் பண்ணி மனசுல நிறுத்திட்டு அந்த தெய்வத்துக்கு ஒவ்வொன்னா பண்றது. ஷோடசோபச்சார பூஜைங்கிறது நம்ம ஆத்துல நமக்கே பண்ணிக்கிறது தான். குளிக்கிறோம், சாப்பிடுறோம், அந்த மாதிரி அதேதான் இந்த ஆச்சமனியம், தாம்பூலம், அதெல்லாம் அந்த 16 ஆங்கள்ல நமக்கு பண்றத நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பண்றது. கோயில்கள்ல வெளியில வந்து பாட்டு கச்சேரிக்கு போறோம், அந்த மாதிரி சமாஜமே சேர்ந்து பண்றது சதுஷ்டி உபச்சார பூஜைன்னு கோயில்கள் அது பண்றோம். நம்ம பண்றது நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு நம்முடைய சக்திக்கு ஆசையா பண்றது. அந்த மாதிரி அந்த தெய்வத்துடைய தியானம் நிறைய சிந்தூர் அருண விக்கிரகம் அப்படின்னு அந்த தியான ஸ்லோகம் வரும். எல்லா நாமாவளிக்கு முன்னாடியும் தியான ஸ்லோகம் வரும். அந்த மாதிரி இவர் எழுதியிருக்கார். ஸ்ரீவாதநாத ஸ்மரணைக்க சித்தம். ஸ்ரீவாதநாதகான குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை ஸ்மரிக்கிறது ஒன்றையே பண்ணிட்டு இருந்தார். ஸ்மரண ஏக சித்தம், தன்னுடைய சித்தத்தில் குருவாயூரப்பனுக்கு மட்டும் இடம் கொடுத்திருந்தார். அந்த மாதிரி பகவானை வழிபடுவதை தவிர மற்ற அனைத்து செயல்களும் பயனற்றவை என்பதை உணர்ந்தார் தெய்வ சாது அப்படின்னு சிவன் சார் எழுதிப்பார். இது நம்மால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான ஒரு ஜென்மாவா இருந்தாதான், அவ்வளவு புண்ணியம் பண்ணாதான் அந்த மாதிரி பகவானை வழிபடுறது எல்லாத்துக்கும் மேலான காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மரவட்டையா பிறக்கிறோம், மாடா பிறக்கிறோம், ஆடா பிறக்கிறோம், ராட்சசனா பிறக்கிறோம், மனுஷா பிறக்கிறோம், எத்தனையோ ஜென்மம். எல்லாத்துலயும் யோசிச்சு பார்த்தா அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடுறது, தூங்குறது, பிள்ளை பெற்றுக்கிறது, இப்படி. ஆனால் ஜீவச தத்துவ ஜிக்ஞாசா அப்படின்னு எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற உணர சக்தி இந்த மனுஷ ஜென்மால பகவான் கொடுத்திருக்காரு. அதுல எப்படி அந்த உண்மையை உணர்றது, எப்படி அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஞானம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு வித்யத்தே ஹிருதய கிரந்தி, மனசுல இருக்கிற முடிச்செல்லாம் அவிழ்ந்துடும். சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிடும். கிரியந்தே சாசி கர்மாணி, அவனுக்கு உலக காரியங்கள் எல்லாம் நின்று போயிடும். தஸ்மின் திருஷ்டே பராவரே, பகவான தரிசனம் பண்ணானா அந்த பரம்பொருளையோட தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஞானம் வந்துடும், தத்துவம் விளங்கிடும் அப்படின்னு. இது வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக கிரியந்தே சாசி கர்மாணி சப்தாக ஸ்ரவணே கிருதே. பகவத சப்தாகத்தை கேட்டா அந்த மாதிரி ஞானம் வரும் அப்படின்னு பகவத்துடைய மகாத்மியத்துல இருக்கு. இத சுவாமிகள் நம்பி அதே பண்ணி அது மூலமாவே ஞானத்தை அடைந்து விளங்கினார். அதை இந்த அடுத்த வரியில அண்ணா சொல்றார். ஸ்ரீ கீர சாஸ்திராமிருத பானமத்தம். கீரம்னா கிளீனத்துவம், சுக சாஸ்திரம். பாகவதங்கிறது சுகபிரமம் பண்ணது, அவரோட கிளிதானே. அந்த கீர சாஸ்திர அமிர்தத்தை குடித்து பானமத்தம், குளித்து களியாட்டத்துல இருக்கார் அப்படின்னு சுவாமிகளை பத்தி சொல்றார். அது வந்து சுவாமிகளுடைய ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் இப்ப யூடியூப்ல 68 1/2 போஸ்டா போட்டிருக்கா. அது வந்து அது கேட்டா தெரியும் என்னமா இவர் ஆனந்தப்படுறாரு, கிருஷ்ணனை எப்படி என்ஜாய் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. ஆனா என்னன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி கேட்க வேண்டியிருக்கும். அது
இப்பெல்லாம் லைட்டா உபன்யாசம் பண்ற மாதிரி இருக்காது. இட் வில் டேக் அன் எஃபர்ட், பட் இட் வில் பி ஒர்த் இட். கொஞ்சம் கொஞ்சமா பகவான் உள்ள வந்துடுவார். அந்த மாதிரி பகவானை பாடிட்டே இருக்கணும் அப்படிங்கறது நிறைய மகான்கள் சொல்லிருக்கான். ஆடும் பரிவேல் அணிசேவலன்னா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்றார். அப்படி பகவானை பாடிட்டே இருந்தாலே அது மூலமாவே நம்முடைய மனசு உருகும். அது மூலமாவே உயர்ந்த சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அனுபூதி நிலை ஏற்படும் அப்படின்னு மகான்களுடைய அனுபவம் அது. சில பேர் அதை ஒரு பாட்டா பாடி வச்சிருக்காள் தவிர நிறைய ஞானிகள் அதை அனுபவிச்சிருக்கா. குருத்தமம், உத்தமமான குரு அப்படின்னு சுவாமிகளை பத்தி சொல்லியிருக்கார். நிறைய பேர் காட்டுல தபஸ் பண்ணி இந்த மாதிரி ஞானம் அடைஞ்சவா இருப்பா. ஆனா அது மத்தவாளுக்கு சொல்லித்தரணும். இதுக்கு ஒரு விவேக சூடாமணி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. சாந்தா மகாந்தா நிவசந்தி சந்தா வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா தீர்ணாக ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேத்துனா அந்யானபி தாரயந்தா அப்படின்னு. வசந்த ருத்து வருது, எங்கும் பூக்கள் மலருது, நல்ல பழங்கள் கிடைக்கிறது. அதுக்கு ஏதாவது லாபம் இருக்கும்? வசந்த ருத்துக்கு என்ன லாபம்? நமக்கு தான் லாபம். அந்த மாதிரி மகான்கள், சாந்தர்கள், சாதுக்கள் அவா இந்த பூமியில தாங்கள் முயற்சி பண்ணி பகவானை அடைஞ்ச பின்ன அஹேத்துனா ஒரு காரணமின்றி அந்யானபி தாரையந்த மத்தாலையும் அந்த கடலை தாண்ட வைக்கிறா அப்படின்னு. அப்படி பண்றவன் குரு. அந்த மாதிரி குருத்தமம், உத்தமமான குரு. இவர் உத்தமமான குரு அப்படிங்கிறதுக்கு சிவன் சார் நிறைய பேர்கிட்ட இந்த காலத்துல குருவா இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர் திருவல்லிக்கேணில ஒரு பெரியவா இருக்கா, அவர்கிட்ட போய் அவர் சொன்னது கேட்டு அது மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமைச்சிருக்காரு. சிவன் சார் யோக சபை அப்படின்னு இப்ப சிவன் சார் கோயில் கட்டிருக்காரு. சிவராமன் கௌரி அவ 2 பேரும் வருவா, நிறைய வருவா. அந்த கௌரி ராமாயணத்தை தமிழ்ல படிப்பா முழுக்க. அதே மாதிரி மோகன், முரளி, நிறைய பேர் சுவாமிகள் சிவன் சார் சொல்லி சுவாமிகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கத்துன்னு இருக்கா. மோகன் சொன்னனே ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த மோகன் கிட்ட சுவாமிகள் தினம் 21 ஆவர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு அப்படின்னாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓம் விஸ்வஸ்மைரம் ஆம் விஸ்வம் விஷ்ணு பட்காரல அதுல இருந்து வனமாலி கதீஷார்கி வரைக்கும் ஒரு ஆவர்த்தி. பூர்வபாகம் பலஸ்ருதி எல்லாம் சேர்த்து வச்சு படிச்சு ஒரு வாட்டி படிச்சுட்டு பூர்வபாகத்தை 21 ஆவர்த்தி பண்ணிட்டு பலஸ்ருதியை ஒரு வாட்டி படிக்கிறது அப்படின்னு ஒரு மெத்தட். இன்னும் தினம் 21 தடவை பண்ணு அப்படின்னு கொஞ்ச நாள் பழகின பின்ன சுவாமிகள் அதை கத்து கொடுத்த பின்ன தமிழ்ல எழுதி கத்துட்டு அவர் நல்லா சொன்ன பின்ன தினம் 21 ஆவர்த்தி பண்ணு அப்படின்னாரு. அப்போ அவர் வந்து எனக்கு குடும்பம் இல்லையா, குழந்தைகள் இல்லையா, பிசினஸ் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார். இது அவர் என்கிட்ட நேரா சொன்னார். அதனால அவர் கோச்சிக்க மாட்டார். அப்போ சுவாமிகள் வந்து முடிஞ்ச போது பண்ணு, முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் அதுக்கப்புறம் அதை பழக்கிண்டு தினம் 3 மணி நேரம். இத அவருக்கு சொன்ன போது அவருக்கு 25 வயசு 30 வயசு இருக்கும். லைஃப் முழுக்க பண்ணிட்டு இருந்தார். அவர் பொண்ணு கல்யாணத்தை கூட பண்ணார். அப்படி எல்லாரும் புரிஞ்சுட்டா அவருடைய குடும்ப பாரத்தெல்லாம் சுவாமி தாங்கிட்டார். அந்த மாதிரி சிவன் சாரோட ஏணிப்படிகள் மாந்தர்கள் புஸ்தகத்தை வந்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுல பெரிய ரோல் பிளே பண்ணார். ஏணிப்படிகள் மாந்தர் முழுக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். சிவன் சாருடைய உத்தம பக்தர் அவர். இத தினமும் பண்றதுக்கு இந்த குருத்தமம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு குரு ஒரு வார்த்தை சொல்லி அதை முயற்சி பண்ணா அது நடந்துருது. இந்த சுவாமிகளை பத்தி உங்களுடைய தாட் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல பண்ணியிருந்தா நிறைய பேர் இந்த விஷயத்த சொன்னா. பாராயணம் பண்ணும் அப்படின்னா நான் சுவாமிகளை வேண்டிப்பேன். நானும் இதை ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். படிப்புக்கு சரஸ்வதி, பணத்துக்கு லட்சுமி தேவி, ஆரோக்கியத்துக்கு சூரியன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாராயணம் நடக்கணும் அப்படின்னா கோவிந்த தாமோதர் சுவாமிகள்லாம் அதுக்கான கடவுள். அவர்கிட்ட வேண்டினு நீங்க சங்கல்பம் பண்ணாலும் அது நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சாட்சி இங்க அபர்ணா முகுந்தன் இப்ப கொஞ்சம் முன்னாடி பாகவத லட்சணம் பத்தி பேசினாலே பொண்ணு கல்யாணம் வந்தது. அதுக்கு முன்னாடி மாசம் 10 ஆவர்த்தி மூக்க முடிச்சு படிப்பா. அதுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. என்ன இப்படி எனக்கு அவ்வளவு அந்த அப்படின்னா நீங்க சுவாமிகளை வேண்டிக்கோங்க அப்படின்னு. சரி சுவாமிகிட்டே போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பொண்ணு இவ போய் அங்க சுவாமிகள் சன்னிதியில அதிஷ்டானத்துல உட்கார்ந்து ஒரு ஆவர்த்தி படிச்சா. அப்புறம் பேக் டு 10 ஆவர்த்தி பெர் மந்த். இத மாதிரி இந்த அனுபவத்துல நிறைய பேர் அதை சொல்லியிருக்கா. இந்த பாராயணம் பண்றது சுவாமிகள் எதிர்பார்க்கிற காரியம் அது ஒண்ணுதான். ஏதாவது ஒரு பாராயணத்தை சிரத்தையா பண்ணுங்க அப்படின்னு. இன்னொன்னு நீங்க பார்த்திருப்பேன், ஓவர் த பீரியட் என்னோட பழகினால்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு அபராஜ விங்காட்சி நமஸ்தே, ஒரு நாளைக்கு அந்த ஹரி, இப்ப எதுதான் பண்றது அப்படின்னு தோணும்.
ஏதாவது ஒண்ணு தன்னுடைய சொந்த பாராயணத்துக்கு வச்சுட்டு பாக்கி எல்லாம் முடிஞ்ச போது பண்ணலாம். இதுவும் சுவாமிகள் எனக்கு சொன்னதுதான். நானும் அவர்கிட்ட வரும்போது உட்கார்ந்து இருக்கும் போது யாராவது வருவா, அவளுக்கு ஒரு ஏஜ் கொடுப்பார். உடனே எனக்கும் அது பண்ணணும்னு தோணும் இல்லையா? இதே மாதிரி தானே நிறைய அப்படி ஒண்ணுன்னா கத்துட்டாச்சு, பெரிய லிஸ்ட் ஆயிடுது. அப்ப அவர்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு அப்படின்னா நீ மூக்க பஞ்சத்தி ஒண்ணு விடாம பண்ண அப்படின்னார். அது ஒண்ணு விடாம பண்றேன். பாக்கி எல்லாம் வந்து என் மூக்கு பஞ்சத்தி கத்துண்டவா நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுங்க, எனக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ண கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நாராயணி கத்துட்டு அதை ஒரு கிளாஸ் அப்படியே எக்ஸ்டெண்டா சொல்லி கொடுத்தேன். அது எனக்கு சுவாமிகள் யோகீந்திரானாம்னு ஒரு ஸ்லோகத்துக்கு மீனிங் சொன்னார். அதோட புண்ணியம் நான் நாராயணியம் படிச்சு என்ஜாய் பண்ண முடியுது. அது மாதிரி குருத்தமம்னா கோவிந்ததாம சுவாமிகள் தான். சேவித தாரகாக்கியம், ஆக்யா அப்படின்னா நாமம், ஆக்யா சஷ்டி அப்படின்னு சிவநாமத்தை பத்தி 60 ஸ்லோகம் ஸ்ரீதரையாவாள் பண்ணிருக்கார். அவர் நாமத்தையே சிவனுடைய அம்பாளா சொல்றாரு. உன்னோட கருணை கொண்டவள் உன்னுடைய அம்பாள் இந்த சிவநாமம் தான் அப்படின்னு சொல்லி சிவநாமத்தை ஜபிக்கிறவா மும்மூர்த்திகளையும் ஜெயிக்க முடியும், அவளுக்கு மேலான பதவியில உட்காருவா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுல அந்த மாதிரி ஆக்கியான நாமம் சேவித்த தாரக ஆக்கியம். எவருடைய நாமத்தை நாம் சேவித்தால் அது தாரக மந்திரமா நம்மளை இந்த பவசாகரத்திலிருந்து தாண்டு வைக்குமோ அப்படின்னு கோவிந்ததாமர் சுவாமிகளை பத்தி இவர் எழுதியிருக்கார். இதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்த மாதிரி 1990 ஒரு பேப்பர்ல சுவாமிகள் எழுதி கொடுத்திருக்காரு இந்த கோவிந்த ஹரே முராரே. அது 72 தடவை சொன்னா அது இப்ப நிறைய பேர் 10 சைக்கிள் 20 சைக்கிள் அப்படின்னு தினமும் பண்ணி 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 they find peace and lot of blessings. அது மாதிரி சுவாமிகளுடைய நாமம் நம்மள பவக்கடல்ல இருந்து தாண்டுவிக்கும் அப்படிங்கறது தானே அது வெளிப்பட்டு எல்லாரும் அதை சொல்லி ஆனந்தப்படுறாங்க. இப்ப இங்க ஒரு 10 நிமிஷம் ஜபிச்சோம், இந்த தரணி சொல்லணும், அதெல்லாம் சொல்லும்போதுலாம் ஒரு தனி ஆனந்தம் இல்லையா? அத இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். வைராகிய பக்தைக்க சுபுண்ணிய மூர்த்தம், வைராகியத்தையும் பக்தி இவர்களின் புண்ணிய மூர்த்தியாக இருப்பவரை. அந்த சுவாமிகள்கிட்ட எல்லாரும் வரவாள்லாம் யாராவது சொல்லி அமைச்சிருப்பார், அவரை போய் நமஸ்காரம் பண்ணு, அவர் ஏதாவது ஸ்லோகம் சொல்லி கொடுப்பாரு, இந்த கஷ்டம் சரியாயிடும் அப்படின்னு. குழந்தை பிறக்கல அப்படின்னா வருவா, அவர் ஒரு ஸ்லோகம் எழுதி ராம 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 ராக கோவிந்தா அப்படின்னு ஒரு 4 லைன் எழுதி கொடுப்பார். எனக்கு முதல்ல பொண்ணு பிறந்தா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தான். நாங்க அதுக்குள்ள கொஞ்சம் தவிக்க ஆரம்பிச்சோம் 2 வருஷத்துல. அதாவது நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறதெல்லாம் இதுல தெரியுது. நத்திங் இஸ் ஆன் அவர் ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுத்தாரு, பிள்ளை பிறந்தான். இது மாதிரி ஏதாவது நமக்கு நம்மளுடைய கவலைகள் நம்முடைய ஆசைகள் அதுக்கு அவர்கிட்ட கேட்டா அவர் ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுப்பாரு. அதை சொல்லிட்டே இருந்தோன்னா அது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒண்ணு வந்தா போறோமா, அடுத்து இன்னொரு கஷ்டம், இன்னொரு பிரார்த்தனை, இதே பண்ணிட்டு இருப்போம். அவர் ஆனந்தமா இருப்பார். அப்போ அவரை பார்த்து இந்த மாதிரில இருக்கணும், நம்ம இப்படி தவிக்கிறோமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ இவரோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தா, நம்ம எதை சர்ச் பண்ணிட்டு இருக்கோமோ, எதை தேடிட்டு இருக்கோமோ அந்த ஹாப்பினஸ் இவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணா, அப்போ அது எப்படி எனக்கு வேணும், அது ஐ வுட் ராதர் பி லைக் தட் than this அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நீ அதாவது விடாம அனவரதமும் அகலாமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பாராயணத்தை நிறைய பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. பண்ணினா வைராகியம் வரும், பக்தி வைராகியம் எல்லாம் வரும். அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடத்திக்கணும், அதுக்கு ஸ்லோகம் சொல்லணும் இல்லாம ஸ்லோகத்துக்காகவே கொஞ்சம் ஸ்லோகம் சொல்லாமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிடும். பிரசாந்த சித்தம், இதுதான் சுவாமிகளுடைய குவிண்டெசென்ஷியல் கோவிந்த தாமோதர் சுவாமிகள். பிரசாந்த சித்தம், அவரை ப்ரொவோக்கே பண்ண முடியாது. இதை ப்ரூவ் பண்றதுக்காகவே அவர் வாழ்ந்தார்னு தோணும். பாகவதத்தோட ஸ்ரீமத் பாகவதோடைய முதல் ஸ்லோகத்துல தாபத்ரயோன் மூலனம், 3 விதமான தாபங்களையும் இந்த பாகவதம் போக்கும், அப்படி பக்தி போக்கும் அப்படின்னு இருக்கு. 3 விதமான தாபங்கள்னா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம். அப்படி ஆதி பௌத்திகம் அப்படின்னா மழை, பெரிய மழை, இடி, அந்த மாதிரி பூதங்கள்னால ஏற்படுற ஆபத்துகள், அதனால ஏற்படுற தாபம். ஆதி தெய்வீகம் அப்படின்னா தெய்வங்களால, தேவர்கள்னா நேர தேவர்கள் நம்மளுடைய மனைவி மக்கள், இந்த மாதிரி பாசு, இந்த மாதிரி பல ரூபங்கள்ல நம்மள தாபம் கொடுப்பா. ஆதி தெய்வீகம். ஆதி ஆத்மிகம் அப்படின்னா ஆத்மான மனசு, நம்ம மனசே
சும்மா இருக்காம அது நம்மள போட்டு பாடாப்படுத்துறது இல்ல. இந்த எல்லா தாபங்களும் பகவானுடைய பக்தியினால போய்விடும் அப்படின்னு இருக்கு. சுவாமிகளுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப இஷ்டம் வந்து ராமாயணம் தான். ராமாயணம் தான் படிச்சுட்டே இருப்பார். ராமாயண பிரவச்சனம் பண்ணுவார். இதுல வந்து காக்குஸ்த சரிதானந்த பரிதாய நமோ நமஹ. காக்குஸ்தனா ராமச்சரித்த ஆனந்த பரிதாய நமஹ. ராமச்சரித்தம் அப்படிங்கிற ஆனந்தத்தால் நிரம்பியவர் அப்படின்னு. அவருக்கு இவ்வளவு தூரம் ராமாயணம் நிரம்பி இருக்கும்னு தோணும். ஏன்னா அவர் ஸ்லோகம் சொல்லும்போது இந்த தேன் சிந்துற மாதிரி அந்த ராமாயண பாவம் எல்லாம் சிந்தும். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் அவர் மூக்குவன்சி தான் படிப்பார். எதிர்த்து ஒரு நாள் மத்தியானம் போனேன். சுந்தராண்ட பாராயணம் பண்ணியிருந்தார். சமே ஹரிஷ்ரேஷ்ட சலக்ஷ்மணம் பதிம் சயூச்சபம் க்ஷிப்ரமிகோபபாதயா சிராய ராமம் பிரதிசோக கர்ஷிதாம் குருஷ்வமாம் வானர முக்கிய ஹர்ஷிதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை படிச்சார். எனக்கு அப்படியே தேனை கொட்டுற மாதிரி ஆனந்தம் அப்படி இருந்தது. அமிர்த கொட்டுற மாதிரி இருந்தது. இது என்னதுன்னு கேட்டேன். ராமாயண ஸ்லோகம் தான்பா அப்படின்னாரு. எனக்கும் படிக்கணும் ஆசையா இருக்குன்னு இன்ஃபன்ட் ரீடர் வாங்கி நான் வந்து பிளஸ் டூல பிரெஞ்சுல நிறைய மார்க் வாங்கணும் பிளஸ் டூல பிரெஞ்சு எடுத்து படிச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது. அவரை சம்ஸ்கிருத புக்கை வச்சு ஆயி சொல்லி கொடுத்து நீ ராமாயணத்தை எழுத்து கூட்டி படி, நீ நன்னா படிப்ப அப்படின்னாரு. நான் ராமாயணம் படிச்சு அதை பத்தி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவனுடைய காத்துப்பட்டாலே பக்தி வரும். அப்படி ராமாயணத்துல அவருக்கு பிரியம். ராமாயணத்துல இருந்து அவரோட உட்கார்ந்து படிச்ச போது நான் எடுத்த நோட்ஸ் வச்சுதான் இப்ப இந்த டெய்லி இஆர்சி அப்படிங்கிற மாதிரி அமைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு முத்துவா சமுத்திரமே ரத்னாட்டியம், ரத்னங்களே நிறைந்த சமுத்திரம் அப்படின்னா அவர் அதுல போய் நிறைய பக்திமயமான ரத்னங்களை எடுத்து கொடுத்திருக்காரு. இது இவ்வளவு ராமாயணத்துல அவருக்கு பிரியம். அப்பா தாத்தா காலத்துல இருந்து அவ அப்பா பேரு வெங்கட்ராம சாஸ்திரிகள். அவர் மாயூர் பெரிவாளுக்கு அனந்தராம தீட்சிதருக்கலாம் அந்த காலத்துல சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுவா. காத்தால யாராவது ஒரு பெரியவாளை வச்சு மூலத்தை படிக்க சொல்லி உட்காந்து கேட்பா. அது அப்படியே மனசுல வாங்கிட்டு சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுவா. இப்படி மூலம் அவளுக்கு எல்லாம் நிறைய இவ அப்பா படிச்சிருக்கார். சுவாமியோட அப்பா படிச்சிருக்கார். மூலபாராயணம் படிச்சிருக்கார். அவர் வைதிகம் பண்ணியிருந்தார். கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவார். யாகங்கள் கூட பண்றதெல்லாம் தெரியுமா. அவ அப்பா நல்ல படிப்பு. ஆனா சுவாமி சொல்வார், அவர் மற்றதெல்லாம் பண்ணிட்டு வந்தா இருக்கிறதும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு வரும்போது வேற. ரொம்ப அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருப்பார். ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு. அப்படி பல விதங்கள்ல இவரை வளர்த்த சித்தி பாட்டி, இவர் அம்மா 3 வயசுல போயிட்டா, ஒரு சித்தி பாட்டி வளர்த்தா. அவ வந்து ராமாயணத்தை அந்த சித்தப்பா தாத்தா தம்புரா போட்டு ஸ்லோகம் பை ஸ்லோகம் பாடி அர்த்தம் சொல்லி ஒரு வருஷத்துல ஒரு ஆவர்த்தி ராமாயண பிரவச்சனம் பண்ணவர். அந்த ஊர்க்காரெல்லாம் இன்னொரு வட்டி பண்ணுங்க அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டு இன்னொரு இப்படி 5 வருஷம் ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. இப்படி அந்த தாத்தா பாட்டி அவ சுவாமிகளுக்கு அம்மா இல்லாத அந்த சித்தம்மா தான் வளர்த்திருக்கா. அவளுக்கு குழந்தைகள் இல்ல. இப்படி ராமாயணம் சொல்லவர்கிட்ட கேட்ட அந்த பாட்டி, கதை கேட்ட அந்த பாட்டி சுவாமிகளுக்கு ராமாயணம் சொல்லியிருக்கா சின்ன வயசுல. அப்படி நிறைய தடவை சொன்ன இன்சிடென்ட் தான். ஒரு நாளைக்கு ஸ்டோர் அப்படின்னு சொல்லி முதலியார் ஸ்டோர்னு திருச்சியில அங்கதான் சுவாமிகள் வளர்ந்திருக்காரு. அப்போ அவ அந்த பாட்டி கதை சொல்லும்போது உள்ள பாட்டு சித்தமெம்பர் அவர் சுவாமிகளுக்கு ராமாயணம் சொல்லிருக்காரு. வாசல்ல உட்காந்து அவ அப்பா ராமாயணம் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம வாசல்ல மலைக்கோட்டையில இருந்து சுக்ரீவன் பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, நம்ம வாசல்ல ராமலட்சுமணா போறான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலாம். அந்த அவ அப்பா வந்து எழுந்துட்டான், ஓடி வந்து சித்தி நானும் இத்தனை வருஷமா ராமாயணம் படிக்கிறேன், அம்மா வாசல்ல ராமலட்சுமணா போறான்னு எனக்கு ஒரு காட்சி கிடைக்கலையே, உனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சிருக்க, எப்படி கேட்டிருக்க நீ ராமாயணத்தை அப்படின்னு நமஸ்காரம். இப்படி ராமாயணம் கேட்ட சித்தி பாட்டி இவருக்கு ராமாயணம் சொல்லிருக்கா. அதே மாதிரி சுவாமிகளுக்கு ரொம்ப டைஃபாய்டு வந்து குழப்பாராங்கிற மாதிரி வாசல் திண்ணையில கோணில போட்டாலும். அப்போ எங்க அப்பா கல்யாணம் இவ்வளோ இனிமையா ஸ்லோகங்கள் நீ சொல்லுவியே, அந்த மாதிரி யார் எனக்கு சொல்லப்போறா அப்படின்னு இந்த ஒரு முனிக்குமாரனை தசரத தெரியாம அடிச்சுடுறாரு. அவன் போயிடுறான். அவனை மடியில போட்டு அவ அப்பா புலம்பும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். உன்ன மாதிரி யாரு கண்ணு தெரியாத எங்களை இப்படி காப்பாத்தினியே, அதித்தியை பாத்துக்கிற மாதிரி பாத்துனியே, அதெல்லாம் சுவாமிகள் சொல்றது கேட்டா அப்படியே அழுதுட்டே தான் கேட்கணும் மாதிரி சீன்ஸ்லாம். அதுல வந்து இந்த ஒரு ஸ்லோகம், நீ இவ்வளவு அழகா ராத்திரி வேளையில எங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் படிப்பே, இனிமே யாரு எங்களுக்கு படிக்க போறா அப்படின்னு சொன்ன ஸ்லோகத்தை இவ அப்பா சொன்னாராம் தன் பையனை பத்தி. அந்த சித்தி சொல்லலாம், அத சொல்லாதரா, குழந்தை உயிரோட இருக்கான், பழிச்சு வரணும், போயிட்ட குழந்தைக்கு சொல்ற ஸ்லோகத்தை இந்த குழந்தை சொல்லாத. அது ஒரு பழிச்சு வந்தார். இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அந்த பாட்டிக்கு.
வேர்ட் பை வேர்ட் எல்லா ஸ்லோகம் மீனிங் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு அழகா சொல்லி ராமன் சொல்லிருக்க. இந்த ராமாயணம் வந்து நான் சுவாமிகிட்ட கேட்டபோது இவ்வளவு என்ஜாய் பண்றேன். ராமாயணத்துல என் தம்பி கூட சொன்னானே 9 நாள்ல நவாகம், அதுல 2 நாள் அயோத்தியா காண்டத்துக்கு. சுவாமி 3 நாள் படிப்பார். ஏன்னா அவருக்கு படிச்ச நகராது அவருக்கு. அங்கங்க அப்படியே நின்று உருகுவார் அவர். மூலபாராயணத்துல சொல்றேன் காட்டால. பிரவச்சனத்துல வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. பிரவச்சனத்துல வந்து அவர் சொல்வாரு 3ஆம் நாள் பரதன் பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணா அப்படிங்கறத கேட்டா ஏதோ ஒரு செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் வந்திருக்கும், அபவாதம் வந்திருக்கும். அந்த அபவாதம் போகணும், நீ போய் அவர்கிட்ட பாதுகாப்பட்ட அபிஷேகம் கேளு, அபவாதம் போயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பா. அன்னைக்கு அது கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். நம்ம இழுத்து அது 5ஆம் நாள் சொல்லக்கூடாது, அந்த இன்டெகிரிட்டி. அதே மாதிரி அங்குலிய தானம் கேட்டானா ஆத்துக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளையோட திரும்பி போய் சேர்ந்துருவா. இப்படி ஏதோ ஒரு பிரார்த்தனையோட அன்னைக்கு வந்து கேட்பா, அன்னைக்கு அது இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப. அதே மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன். சௌந்தர்யலஹரி சொல்லு, ஸ்காந்தம் சொல்லுன்னா எனக்கு தெரியாது, நான் ராமாயணம் தான் படிக்கிறேன், பாகவத் தான் படிக்கிறேன், அது மட்டும் தான் சொல்லுவார். படிச்சு வந்து சொல்றேன் அதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. எனக்கு இந்த ஒரு புத்தகம் தான் கொஞ்சம் அதை படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் அப்படின்னு. அவ்வளோ. ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் கோட் பண்ணி சொல்லுவார். மாயூரம் பிரிவா மாதிரி தான் 4 to 6, 7 to 9 பிரவச்சனம்லாம் வந்து சுருக்கமெல்லாம் இல்ல. இந்த இந்த பேட்டர்ன்ல கேட்கறதா தான் கேட்க முடியும். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாலும் சொல்வார் 5000 அந்த கியாதி லாப பூஜை வேண்டாம் அப்படின்னு வேண்டிட்டார். அதனால 5000 பேருக்கு தவனோத்சவங்களால யோசனை பண்ணார். அடுத்த நாள் ஒரே ஒருத்தர் தான் வந்து கேட்டா இல்ல, அந்த ஒருத்தர் எனக்கு சொல்றியான்னு கேட்டு அவளுக்கு அவாத்துல போய் உட்காந்து சொன்னார். அப்படி he is willing. அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அதே மாதிரி மகாபிரிவா புது பிரிவாட அப்பா ஒருத்தருக்கு சொல்லுவாரா அப்படின்னு நான் சொல்றேன்னு அவாத்து போய் ஒரு நவாகம். அதே மாதிரி பால் பிரிவாட அப்பா இன்னொருத்தருக்கு சொல்லுவாரு, அங்க போய் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சத்தாங்க சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து எனக்கு சொல்லணும், ஆசையா கேட்டா சொல்றேன் அப்படின்னு. எங்களோட அப்படிதானே, கூட்டமே எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் ஒருத்தருக்கு தானே இவ்வளோ சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா, அப்படி ராமாயணத்துல பிரியங்கிறதே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரியமா இருந்தவர் மகாபெரிவா கிட்ட ஒருத்தர் போய் அவர் குடும்பத்துல பல சிரமங்கள் இருக்கு அப்படின்னும் போது அவர் உன்ட்ட சொன்னாரா அவருக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்குன்னு? இல்ல, எங்களுக்கு தான் பார்த்தா தோணித்து, அதனால உடம்புல சிரமம் இருக்கு, அதனால சொன்னோன்னே அவர் பாகவத சப்தாகம் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு ஞானம் வந்துடும், அவர் ஜென்மா சார்த்தகமாகும், அவரை பத்தி நான் நீங்க கவலைப்பட வேண்டாம், மார்பிள கை விஷயம் பெரியவா சொன்னாரா. இதை அவர் வந்து சொன்னார். சொன்னோடனே சுவாமிகள் மகாபெரிவா என்ன ஞானம் அடையறதுக்கு பாகவத சப்தாகமே பண்ணிட்டுன்னு ஆஜ்யம் போட்டிருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு திருப்ப 1000 ஆவர்த்தி சப்தாகம் பண்ணிருக்காரு. அந்த சப்தாகத்துல என்னன்னா, கொஞ்சம் வயசுக்கு வந்த பின்ன பிரவச்சனம் பண்றதுக்கு முடியல. யூஸ்வலா பிரவச்சனமும் பண்ணி மூலபாராயணம் பண்றதே ரொம்ப ரொம்ப ரேர். இவர் ஒருத்தர் தான். அதுவும் 5 பேர் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஸ்லோகத்தையும் அவரே படிப்பார். அரை ஸ்லோகம் கூட விட மாட்டார். எல்லா 18,000 ஸ்லோகம் அவரே படிக்கணும், அது ஸ்பஷ்டமா படிக்கணும். அந்த மாதிரி பாகவதத்தை படிக்கிறவர் கொஞ்சம் உடம்பு தளர்ந்த போது, பொதுவா உடம்பு தளர்ந்த பின்ன என்ன பண்ணுவா, பிரவச்சனத்தை மட்டும் பண்ணுவா. ஏன்னா அதுக்குதான் கிரௌடு வருது, அது மாதிரி லாபங்கள் இருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்றதெல்லாம் விட்டுருவா. சுவாமிகள் வந்து என் வாக்கு ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், சுகருடைய அமிர்தமான வாக்கு, வால்மீகியுடைய அமிர்தமான வாக்கு, அது அதோட வைப்ரேஷன் இந்த உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், அதனால நான் மூலத்தை படிக்கிறேன், பிரவச்சனத்தை விட்டுறேன் அப்படின்னு விட்டார். மூலம் படிச்சுட்டே இருந்தார். இந்த 2வது வார்த்தை எங்கே இருக்கேன் நான், ஸ்ரீகீர சாஸ்திராமிருத பானமத்தம். அப்படி ஞானத்துக்காக நிறைய பாகவத பாராயணம் பண்ணிட்டே இருந்தார். குரு உத்தமமான குரு, நிறைய பேருக்கு வழி காமிச்சிருக்கார். சேவித தாரகாக்கியம், அவரோட பேரை சொன்னாலே பவக்கடலை தாண்ட வைப்பவர். வைராகிய பக்திக்கு சுப்புண்ணிய மூர்த்தம், வைராகியம் பக்தி இதனுடைய புண்ணிய மூர்த்தியாக விளங்கியவர். பிரசாந்த சித்தம், இந்த மாதிரி பகவானுக்காவே பகவானை பஜனம் பண்றது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட கலங்காத ஒரு உள்ளத்தை கொண்டிருந்தார். இந்த பிரசாந்த சித்தம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஞானமும் கருணையும் சாந்தமும் நிரம்பி இருக்கார். காமம் கோபம் பயம் எல்லாம் போயிடுது, அம்மாவோட சில தியானம் பண்ணா நிறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு பெரியவா அந்த மூக்க பட்சத்தில சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சாஹா புருஷாஹா விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டன் செய்வது பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுல காமாட்சி கட்டாட்சம் பெற்றவர்கள்
காட்டையும் மாலையும் ஒன்னா பார்ப்பார்கள், எதிரியின் நண்பனை ஒன்னா பார்ப்பார்கள், ஒரு யுவதியோட உதட்டையும் ஓட்டாஞ்சலியும் ஒன்னா பார்ப்பார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதை எத்தனை தெரியுமா? யுவதியோட உதடும் ஓட்டாஞ்சலியும் ஒண்ணு அப்படின்னா காமம் அத்து போச்சுன்னு அர்த்தம். காட்டையும் மாளிகையும் ஒன்னா பாக்குறான்னா காட்டுல போனா புலி வருமே சிங்கம் வருமே அப்படிங்கிற பயமே அத்து போயிடுதுன்னு அர்த்தம். எதிரியும் நண்பரையும் ஒன்னா பாக்குறாங்க, மித்திரம் அமித்திரம். அங்க புக்ல எல்லாம் அமித்திரம் மித்திரம் இருக்கும். சுவாமி பெரியவா பிரவச்சனத்துல மித்திரம் அமித்திரம் அப்படிங்கிற, ஏன்னா அவ்வளவு மைத்திரி பாவம் இருக்கும். மைத்திரியும் பஜத்தன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு என்ன சொல்றார், நம்ம இப்படி ஒண்ணு இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒருத்தர் இப்படி நம்மகிட்ட நடந்துக்கணும், ஒரு காரியம் இப்படி நடக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படுறோம். அந்த ஆசை நடக்கலன்னா எதிரில் இருக்கிறவா நம்மளோட வீக்கா இருந்தா அது கோபமா போய் அவளை தாக்குறது, அவ ஸ்ட்ராங்கா இருந்தா பயமா வந்து நம்மளை தாக்குறது. காமம் தான் கோபம் பயம் எல்லாம். இந்த காமம் எல்லாம் காமாட்சியோட சரண தியானம் பண்ண நம்ம குழந்தையா இருக்கலாம், எல்லாம் மறந்து போயிடும், நிறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அந்த அந்த வார்த்தை அவர் பெரியவாட அந்த குரல்ல முதல்ல கேட்டேன் நானு. காமாட்சியோட குரல் தான் அது. அந்த காமம் கோபம் பயம் எல்லாம் அத்து போய் ஞானமும் கருணையும் சாந்தமும் நிறைஞ்சிருந்தார் சுவாமிகள். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, கருணா கட்டாட்சம் பிரசன்ன பக்தரம் மிருது மந்தஹாசம். அந்த மந்தஹாசம் வந்து ஞான பூங்கொத்து மாதிரி இருக்கும். பிரசன்ன பக்தரம் முகத்துல எப்பவுமே ஆனந்தம், குறையாத ஆனந்தம், கருணா கட்டாட்சம். எல்லாத்தையும் இங்க இப்பதான் என்னோட இப்ப பேசினாலே தங்க வார்த்தைக்காரர் ஸ்ரீராம் வந்திருக்காரு. அவர் ஒரு 2 நிமிஷம் சுவாமிகளை பத்தி பேசி இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்காரு. அதுல வந்து இதான் சொல்றாரு, அவர் போய் பார்த்தா கருணா கட்டாட்சம் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னா சொல்லிட்டு இருக்கேன், க்ஷேமமா இருக்கேன் அப்படி அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு டீட்டெயில் சொல்லல, நான் அதை சொல்லிடுறேன். 538 ஆவர்த்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். இது ஒரு கட்டவியாதி சங்கியில துர்காணி அப்படிங்கறத வச்சு சொன்னார். இதே மாதிரி வியாதி பண்ணணும்னா 632 பண்ண சொல்லுவார், ரோகார்த்தோ அப்படிங்கறத வச்சுட்டு. இந்த 538 ஆவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் அந்த 538 முடிச்சோடனே ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையிலே 20 வருஷம் இருந்தார். அந்த கம்பெனியை இன்னொத்த அவர் சேர்ந்த கம்பெனி ஒண்ணு 5-6 கம்பெனி பேர் மாறிட்டே இருந்தது. அவர் பாட்டு அதுல இருந்தார். அப்புறம் இப்ப வந்து ஒரே இடத்துல இருந்தா அந்த லாயல்ட்டிக்கு வந்து ஆக்சுவலா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டார். அதுல அவரை வந்து அவருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழ இருக்கிற எல்லாரும் பொறாமப்பட்டதுனால வேலை மாறலாம்னு பாக்குறேன் அப்படின்னாரு. 538 ஆவர்த்தி சஹஸ்ரநாமம் பண்ணுங்க. அது முடிச்சோடனே வேற ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாரு. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த 528 அவருக்கு 538 அவருக்கு பலிக்கிறது. அதாவது சுவாமிகள் வாக்கு அவ்வளவு பிரத்யேகமா பலிக்கிறது. அதுல வந்து அந்த பிரசன்ன பக்தரம் மிருது மந்தஹாசம் கருணா கட்டாட்சம், இதுதான் சுவாமிகள். கோவிந்த தாமோதர சம்யமீந்திரம் ஸ்ரீராமச்சந்திராசிரயம் ஆசிரியாமி. கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு அவர் பேரு. சம்யமீந்திரம் மனசு புத்தி வாக்கு புலன்கள் எல்லாம் நன்றாக அடங்கினவர். அது வந்து நிறைய அவருக்கு வந்து அலையா கஷ்டங்கள் வந்துட்டே இருந்தது. ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ரோவோக் பண்ணிட்டு இருப்பா. அவர் வந்து ஒரு மந்திர சாஸ்திரத்துல ரொம்ப வித்வந்தரா இருந்தார். அவர் வந்து நான் இன்னைக்கு சிதம்பரங்கிற மந்திரத்தை இவ்வளவு உருவேத்தினேன் அப்படிம்பாரு. சுவாமிகளுக்கு நாமத்துலதான் ரொம்ப நம்பிக்கை. ரொம்ப சரி ரொம்ப சரி. அவர் ஏதோ ஒரு அக்கேஷன்ல அவர் பிரம்மச்சாரி. ஒரு விஷயத்துல வந்து சுவாமிகள் துர்கா சந்திரகலா ஸ்துதி படிங்கன்னு அந்த குடும்பத்துக்கு சொன்னார். இவர் வந்து நான் இவ்வளவு நான் ஜபம் பண்றேன், அந்த கஷ்டம் தீந்துரும் உங்களுக்கு அப்படின்னு சவால் விட்டார். அப்புறம் பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன காம்பன்சேட் பண்ணுவார்னு கேட்டு சொல்லுங்க அப்படி. அது மாதிரி அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா போகாது. சுவாமிகளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. கடைசியில எனக்கு இப்ப மத்தெல்லாம் ஒண்ணும் முடியல, சிவநாமமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதை நான் பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்தேடா கடைசியில இதுக்கு வந்துட்டு அப்படின்னு தோணுது. அது மாதிரி பொறுமைன்னா அவ்வளவு பொறுமை. இதுக்கு நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அவர் எப்படி அவரோட பேசிக் நம்பிக்கைகளையே வந்து அசைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்வார். அவர் அதெல்லாம் ஒன்னும் மனசுல போட்டுக்க மாட்டார். பெரியவா கேட்கிறா, நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு போயிடுவார். ஸ்ரீமத் பாகவதம் 18 புராணங்களும் பண்ணி திருப்தி ஆகாம வியாசர் எனக்கு இன்னும் ஹரிகதை பேசணும் ஆசையா இருக்குன்னு ஸ்ரீமத் பாகவதம் பண்ணார் அப்படின்னு பாகவத்திலேயே ஃபர்ஸ்ட் வருது. அது வந்து இது புராணங்களோட சேர்த்தே கிடையாது. இப்ப ரீசெண்டா யாரோ கவி எழுதினது இந்த பாகவதம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர்களோட தீர்மானம்.
இது ஒருத்தர் அவர்கிட்ட சொல்றார் சுவாமிகள்கிட்ட, எனக்கு தெரியல, எனக்கு பெரியவா கேட்கிறா, நான் இதை சொல்றேன் அப்படின்னு. மகா பெரியவா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். அவர் இந்த புராணத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு யாராவது சத்தம் பண்ணா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அந்த பாலுவை கொஞ்சம் இது பண்ண சொல்லிட்டு, என்ன ஏதோ வயசாயிடுத்து, இந்த பாகவதம் கேட்டு நானும் கடை தேரணும்னு பாக்குறேன், எனக்கு சகாயம் பண்ணுங்க அப்படின்னு மகாபெரிவா, நீங்க எல்லாம் சத்தம் இல்லாம இருந்தா நான் இவர்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரியப்பட்டு கேட்டிருக்கார். பெரியவா கேட்ட ஒரு விஷயத்த அது ஏதோ கவிஞர் எழுந்தது, இது அதுல சேர்த்து இல்லை அப்படின்லாம் சொன்னா இவர் அதுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆக மாட்டார். முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஏதோ எத்தனையோ எதுவுமே அவரை பாதிக்காது, கஷ்டங்களும் பாதிக்காது, சுகத்தையும் அவர் தேடவே மாட்டார். மகாபிரிவா அப்படி கௌரவப்படுத்துவா. பாகவத சப்தாக பூர்த்தி இல்லாம அவபிரத ஸ்நானம் நீங்க என்ன பண்ணுவேன், உங்களோட வழக்கு என்னன்னு பெரியவா கேக்குறா. அவபிரத ஸ்நானம் இது ஒரு ஞான யஜ்யமா நினைச்சிட்டு ஒரு ஸ்நானம் அவபிரத ஸ்நானம்னு பண்ணுவேன் அப்படின்னு. பண்ணலாமே அப்படின்னு பக்கத்துல போய் ஒரு குளத்துல போய் ஸ்நானம் பண்றதுக்கு போறா. இவர் ஸ்நானம் பண்ண பின்ன தான் ஸ்நானம் பண்ணணும் பெரியவா வெயிட் பண்றா. எல்லா நதியிலயோ இதுலயோ பெரியவா முங்கின பின்ன அந்த ஜலம் நம்மகிட்ட வரும், அதுல நம்ம முங்கணும்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பா. இவர் ஸ்நானம் பண்ண பின்ன, ஏன்னா அந்த 7 நாள் இவர் சுகஸ்வரூபம், பக்தியா இருப்பா பெரியவா. இப்படி எல்லாம் கௌரவப்படுத்திட்டு சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா, 8வது நாள் அந்த லாட்ஜ்ல ஒரு எக்ஸ்ட்ரா டே தங்கி இடத்துல போனா மடத்து ரூம்ல தங்க மாட்டார். நான் ஒரு இடம் பார்த்துப்பார், அதை புண்ணியாவச்சனம் பண்ணி அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு மடத்துல கூட சாப்பிட மாட்டார். ஒருவேளை அங்க சாப்பிடுவாரா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாது அப்படிலாம். இந்த கூட போறவாள்லாம் மடத்துல ஒரு வாரம் சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் நல்லா பெருத்துருவா, ஏன்னா கரண்டில தான் நெய் விடுவா அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி. ஆனா இவருக்கு சாப்பாடுல சின்ன வயசுல ஆசை கிடையாது. அந்த மாதிரி 8ஆம் நாள் அங்க தங்கி காமாட்சி கோயில போய் மூக்க பஞ்சதி படிச்சு இந்த பெருமை எல்லாம் பாதிக்க கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வருவார். இப்படி பயந்து பயந்து புகழுக்கும் பணத்துக்கும் எல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வாழ்ந்தவர். நான் 7:30க்கு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் முடிச்சுடுறேன். இதுல எல்லோரும் விரும்பும் பணத்தில் கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவர் அப்படின்னு ஒரு நாம வரும். அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். 15 வயசுல அவரை பார்த்தேன். எங்களுக்கு மிடில் கிளாஸ் முடிஞ்சது. அப்பா குறிச்சி வாழைப்பழம் ஏதோ கொஞ்சம் முடிஞ்ச கொடுப்பா, மாசம் மாசம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போய் சம்பாதிச்சேன். நீ திரும்பி வந்துடா, அங்க போய் உட்காந்துருக்கேன், சுந்தர பிள்ளையா இருந்துட்டு அங்க இருக்கேன்னா வந்துட்டேன். அப்போ கையில பணம் இருந்தது. அப்ப சுவாமிகளுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அவர் சொல்றார், உன் பணம் எல்லாம் சாஸ்திரப்படி கிடையாது, நீ சம்பாதிக்கலாம் உங்க அப்பா அவருக்கு, அதனால அவர் என்ன எனக்கு கொடுக்குறாரோ போறோம். அப்பா ரெகுலரா கொடுக்கறதான் கொடுப்பாரு. இந்த மாதிரி எக்ஸைட்டடா எல்லாம் பண்ண மாட்டா அந்த காலத்து மனுஷாலாம். அப்போ எனக்கு நீ ராமாயணம் தான் படிக்கணும், எனக்கு உன் பணம் வேண்டாம் அப்படின்னாரு. அவருக்கு அந்த ஃபாரின் பணம் வேண்டாங்கிற மாதிரி அதான் தாட்டம் இருந்துக்கலாம். அது மாதிரி அப்படி சொன்னதுனால்தான் நான் கொஞ்ச நாளா இப்ப இதே பண்ணணும். ஏன்னா இந்த சாமிஜி பணம் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது, அவர் பாராயணம் பண்ண திருப்தி ஆவார் அப்படின்னு இவ்வளவு தூரம் எட்ஜ் பண்ணிருக்காரு மைண்ட்ல. நம்ம போய் பணம் கலெக்ட் பண்ணி கோயில் கட்ட போறோமா, பாராயணம் தான் பண்ண போறோம். அந்த மாதிரி பணத்துல ஆசை இல்லாதனால்தான் நமக்கு பாராயணம் பண்ணும் அப்படிங்கறதுல ஒரு பிரியம் அதே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். முதல் நாமாவளி அக்லிஷ்ட விரத தர்மஜ சுலபாய நமோ நமஹா. கிளிஷ்டம்னா கஷ்டமான அர்த்தம். அக்லிஷ்ட அப்படின்னா கடினமற்ற விரதங்களையும் தர்மங்களையும் அறிந்தவரும் எளிமையாக விளங்கும் கோவிந்த தாமோதர சுவாமிகளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சுவாமிகள் தான் கடினமான விரதங்களையும் தர்மங்களையும் தனக்கு அப்ளை பண்ணிப்பார், காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஆனால் அவரோட விஷயம் மைண்ட் ஓவர் மேட்டர். அவ்வளோ மனக்கட்டுப்பாடும் மன உறுதியும் அவருக்கு இருந்தது. அதே நேரத்தில் இந்த காலத்தில் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பில் வலிமையோ புத்தி சக்தியோ மனக்கட்டுப்பாடோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் அவரை பார்த்துண்டு இந்த மாதிரி இடையறாத பகவானோட தியானத்தினால எல்லா கவலைகளையும் போக்கி கொண்டவராக ஆனந்தமாக இருக்காரே அப்படின்னு அவர்கிட்ட பக்கத்தில் ஏதாவது உபதேசம் கேட்டான்னா அவர் கஷ்டங்களை தீர்த்துக்கிறதுக்கும் சரி,
வேண்டிய வரன்களை அடையிறதுக்கும் சரி, பக்தியை வளர்த்துக்கிறதுக்கும் சரி, எளிமையான வழிகளை சொல்லிக் கொடுப்பார். அவர் ஏகாதசி விரதம் இருப்பார். ஆனால் மற்ற ஆள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு வாட்டி நான் ஏகாதசி விரதம் இருக்க ட்ரை பண்ணி சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்து சேரும்போது வாந்தி எடுத்து மயக்கம் வர மாதிரி ஆகிட்டேன். என்னை ரிக்ஷா வச்சு ஆற்றுக்கு அமிச்சார். அப்புறம் அடுத்த நாள் சொன்னார், நீ விரதம் இருக்கணுங்கிறதில்ல, அதுக்கு பதிலாக அவர் அந்த நேரத்தில் 21 ஆவர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணு, இல்லை ராமாயண பாராயணம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த பாராயணத்தை பண்ணு போகிறோம். இந்த யுகத்தில் அன்னத்தில் தான் உயிரே இருக்குது. போன யுகங்களெல்லாம் எலும்பில் மஞ்சளெல்லாம் இருந்தது, அதனால் கடினமான விரதங்கள் வேணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். நான் எனக்கு தான் சொன்னார் நினச்சேன். என் வயசு பசங்க 4-5 பேருக்கு அவர் அதை சொல்லியிருக்கார். அதே மாதிரி சுமங்கலிகள் காத்தால் எழுந்து கை காலில் மிண்டாலே விளக்கேற்றலாம் அப்படிம்பார். அவளையும் கடினமான விரதங்கள்லாம் இருக்க வேண்டான்னே சொல்லுவார். பூஜையானாலும் சரி, நாராயணயர் பிள்ளை என்னோடய ஃப்ரெண்டு சந்திரசேகருக்கு ஒரு பிள்ளையாரோட படம், அந்த படத்தை ஜெயஸ்ரீ கணபதி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வச்சு அவரை அவாத்தில் ஸ்தாபனம் பண்ணி 5 நிமிஷத்தில் அருகம்புல்லையும் உலர்ந்த திராட்சையும் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தார். இதை விடாமல் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவருக்கு அந்த கான்ஸ்டன்சி, ஒரு நாள் பெருசாக எலாபரேட்டாக பண்ணுறது, அடுத்த 10 நாள் ஒன்றுமே பண்ணாமல் விடுறதுங்கிறத விட ஏதாவது ஒன்று விடாமல் பண்ணிகிட்டே வந்தால் அதுக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்வார், குருவாயூரில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு நேரத்தில் ஒருத்தர் 10 நிமிஷம் நாராயண ஜபம் பண்ணிட்டு போவார். அந்த 6வது மணிக்கு அந்த தூண்கீழே அவர் வந்து உட்காந்துட்டு ஜபம் பண்ணான்னா மற்ற யாராக இருந்தால் கூட எழுந்துக்கோங்க, இது என் இடம்பர் மவளும் எழுந்துட்டுருவா. ஏன்னா தெரியும், ஒரே இடம், ஒரே நாமம், ஒரே குரு, ஒரே தெய்வம், ஒரே நம்பர் ஆஃப் ஆவர்த்தி, அப்படி பண்ணால் அதோட பலன் ஜாஸ்தி அப்படின்னு இதெல்லாம் தான் சொல்லி தருவார். அவரோட பூஜையை நாராயணித்து சொல்லி தான் அபிஷேகம், வேத மந்திரங்கள்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப சுலபமாக ஆனால் ரொம்ப ஆசையாக பண்ணுவார். ஆரம்பத்தில் கணேச சஹஸ்ரநாமம் சொல்லியிருந்தார். அப்புறம் சுமுகஸ்ய ஏகதந்தஷ அப்படிங்கிற 16 நாமாவளியை 63 தடவை சொன்னால் 1008 நாமாவளி ஆகும். பிள்ளையாருக்கு இதை சஹஸ்ரநாமம் பண்ணுங்கோ அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா ஒரு சஹஸ்ரநாம பாராயணம்னா உட்காந்துட்டு ஓரளவாவது ஆச்சாரம், நடுவில் விட்டுட்டு போக முடியாது அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த சுமுகஸ்ய ஜபம்னா எங்கும் எப்பவும் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவருக்கு விடாமல் மனசை பகவான்கிட்ட வைக்கிறதுக்கு நாம ஜபம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் எங்கும் எப்பவும் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். இப்போ கூட விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பதிலாக இந்த கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்கபாணே கோவிந்த தாமோதர மாதவேதி, இதை 72 தடவை சொன்னால் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் இல்லையா. ஆரம்பத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழகிறவாள்லாம் ஒரு ஃபியூ ஹவர்ஸாவது பாராயணம் பண்ணுற மாதிரி கொண்டு போய் விட்டுருவார். அதுதான் அவருடைய அந்த உயர்ந்த பக்தினால் அவர் பண்ணுற இன்ஸ்பிரேஷன். அவர் ரொம்ப சுலபர் அப்படிங்கிறதுக்கு யார் வேணால் அங்கே வரலாம், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், என்ன சந்தேகம் வேணால் கேட்கலாம். பணமோ புகழோ ஒரு நமஸ்காரமோ கூட எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நீ 4 நமஸ்காரம் பண்ணணும்னு வச்சுக்காதப்பா அப்படிம்பார். நான் தான் விடாமல் பண்ணுவேன், அது ஒன்றாவது அவருக்கு பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். மகாபிரிவா சென்னைக்கு வந்திருந்தபோது திருவொச்சூரில் கேம்ப்பு. அப்போது பெரிவா கேம்ப் சைட்டில் பேண்ட் போட்டுட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிருந்தாலாம். பெரிவா அதை பார்த்தோன்னே, இங்கே பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, அங்கேருந்து சாயங்காலம் போகிறவா எட்டி பார்த்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பா, இந்த போர்டு எடுத்துருங்கோ, அவள் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலாம். இது சுவாமிகள் காதில் விழுந்தனால அவர் தன்ட்ட வருவாள்லாம் எந்த ட்ரெஸ் கோடும் போட்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டார். நான் சாயங்காலம் தாம்பரத்துலேருந்து வருவேன், ரொம்ப டயர்டாக இருப்பேன், அந்த பக்கத்து ரூம்லேயே கொஞ்சம் தூங்குவேன், அவனை எழுப்பாத எங்கே அவன் அலைஞ்சி வந்திருக்காம்பர். எழுந்த பின்ன சந்தி பண்ணிவிட்டு பாடத்துக்கு உட்காருவேன். மற்றவாள்லாம் வந்தால் வேஷ்டி மாற்றிண்டு பஞ்சகச்சம் கட்டின்லாம் வருவாள். நான் அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன், நீ அதெல்லாம் வேண்டாம், கை கால் அம்பிட்டு சந்தி பண்ணிவிட்டு பாடத்துக்கு வா, நேரமே கொஞ்சம் தான் இருக்குது அப்படிம்பார். அவருக்கு அந்த படிக்கணும், பகவானை பற்றி பேசணும், கேட்கணும். இந்த அடுத்த நாமாவளி அச்சஞ்சல பராபக்தி சத்ரூபாய நமோ நமஹா. பராபக்திங்கிறது கோபிகைகள் கிருஷ்ணன்ட்ட பண்ண பக்தி, சீதாதேவி ராமர்ட்டையும் ஆஞ்சநேய சுவாமி ராமர்ட்டையும் பண்ண அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காத அஹைத்துக்கி பக்தி. அதுவும் அச்சஞ்சலமாக எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் அதுக்கெலாம் கொஞ்சம் கூட தளராமல் அந்த பராபக்தியை வாழ்நாள் முழுக்கவும் பண்ணிட்டு இருந்திருக்கார். அதோட வடிவமாகவே விளங்கினார். இந்த 2வது நாமாவளியும் அவ்வளோ அழகாக அவரை வர்ணிக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாமாவளியாக எடுத்து நான் இந்த வர நாட்களில் 108க்கும் அர்த்தம் சொல்கிறேன். ஜானகி ஜீவனஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. ஸ்ரீராமச்சந்திராய சத்குருணாம் ஸ்ரீ
ஆதாரவிந்தம் பஜதாம் நராணாம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்தி அந்தேச்ச விஷ்ணோஹோ பதமஸ்தி சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி இவரை தியானம் பண்ணிட்டு இவருடைய அந்த அஷ்டோத்திரத்தை படிச்சு அவர்கிட்ட நம்மளை நல்வழிப்படுத்தணும்னு வேண்டிகிட்டே இருந்தா ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்தி அந்தேச்ச விஷ்ணோஹோ பதம் எல்லாம் கிடைக்கும். ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. அடுத்தது சௌமியா முரளி அப்படின்னு பல வருஷங்களா மூக்கு பென்சத்தி நாராயணெல்லாம் படிச்சிருக்கா. லாஸ்ட் வீக்ல எல்லாரும் அனுபவங்கள் பகிர்ந்த போது சுவாமியோட பத்தி கணபதி அண்ணா ஏதோ சொல்றாரு, நான் கேட்டுருக்கேன். சுவாமியோட நாராயணத்தை கேட்ட போதுதான் முழுக்க அவரோட பெருமை எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு 10-12 ஸ்லோகங்கள் எடுத்து எப்படி அனுபவிக்கிறார் அவருடைய அந்த பராபக்திங்கிறது இந்த நாராயணத்தை படிக்கிறதுலே நமக்கு தெரியுது அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் பேசியிருக்கா. ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு சிவானந்த லஹரி இருந்து சில ஸ்லோகங்கள் எடுத்து நமக்கு அர்த்தம் சொல்ல போறா. இதுக்காக பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா. ரொம்ப நன்றி.